அண்மை செய்தி. கேரள மாநிலம் கண்ணூரில் வெறிநாய் கடித்து சேலத்தைச் சேர்ந்த தம்பதியின் 5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறான். வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுவனை கடித்திருக்கிறது வெறிநாய். மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு வெறிநாயை கட்டுப்படுத்துவதில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பையம்பலம் பகுதியில் சேலம் பகுதியை சார்ந்த தம்பதியர் கடந்த 3 ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். இந்த தம்பதியினுடைய குழந்தை 5 வயது குழந்தை ஹாரித் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி வீட்டருகே எஸ்என் பார்க் உள்ளது. பார்க் வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த போது அங்கு வந்த நாய் ஒன்று அந்த சிறுவனை கடித்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. இந்த நாய் கடித்ததை தொடர்ந்து சிறுவனுக்கு கண்ணிலும் காலிலும் பலத்த காயம் ஏற்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அந்த பாதிப்பு குறையாத நிலையில் பரியாரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பரிசோதனை மேற்கொண்ட போது வெறிநாய் கடித்தது தெரிய வந்தது. தொடர்ந்து கடந்த 12 நாட்களாக வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு சிறுவன் சிகிச்சையில் இருந்தாலும் பலனின்றி இந்த பரிதாபகரமாக இந்த சிறுவன் உயிரிழந்தான். தற்போது அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகு அந்த சிறுவனுடைய சடலம் சேலத்திற்கு அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாத். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.